அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மகாபாரதம் ராமாயணம்லாம் சொல்கிறதுக்கு முன்னுமே நம்ம முக்கியமான ஒன்றை குறிப்பிடணும். எப்படின்னா, இந்த சந்ததி விருத்தி ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் எதுன்னு பார்த்தா கங்கை நதி. ஒரு முறை பிரதீப மகாராஜா கங்கை கரையில் உட்காந்து அவர் எப்போவுமே தன்னோட மாலை நேர சந்தியாவந்தனம் காலை நேர சந்தியாவந்தனம் எப்போவுமே கங்கை கரையில் வச்சு தான் பண்ணுறாங்க. அப்படி கங்கை கரையில் பண்ணும்போது கங்கா தேவி பிரதீபனோட அழகில் மயங்கி அவள் என்ன பண்ணுறா, அவரோட வலது தொடை மேலே உட்காந்துடுறா. உட்காந்துட்டு என்ன பண்ணுறா, மகாராஜா உங்களை நான் மணக்க விரும்புகிறேன், நான் தான் கங்காதேவி, உங்களை நான் மணக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அம்மா நீ என் வலது தொடையில் உட்காந்துட்ட, இடது தொடையில் உட்காந்துருந்தாக்கன்னா உன்னை நான் என்னோட மனைவியாக ஏற்றிருப்பேன். நீ வலது தொடையில் அமர்ந்ததுனால நான் உன்னை மருமகளாக ஏற்க தகுதியுடையவளாகிறாய் நீன்னு. அதனால் உன்னை கண்டிப்பாக என்னோடய பையனுக்கு உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த கங்காதேவி சின்ன பொண்ணாக இருக்காவ, ஒரு 10 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமி போல் அவர் மேலே உட்காந்துக்கிறான். அவன் மறைஞ்சு போயிடுறா. அதுக்கப்புறம் பிரதீப மகாராஜா சந்தனு மகாராஜா கிட்ட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி கங்காதேவி உன்னை மணக்க விரும்புவாள், அவளை நீ மணக்கணும், அவளுக்காக நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு பிரதீப மகாராஜா சொல்கிறார். இந்த கங்கை ஆறு இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப புனிதமானதுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, பலி சக்கரவர்த்தி வாமன அவதாரம் அவர்கிட்ட 3 அடி நிலம் கேட்பாங்கல்ல, அப்போ அந்த வாமனருக்கு இவர் கால் அலம்புறார். சுக்கராச்சார தடுக்கிறார். வந்திருக்கிறது விஷ்ணு, நீ கொடுத்தின்னா பின்னால் உனக்கு கஷ்டம், உன்னை தள்ளுறதுக்காக தான் விஷ்ணு வந்திருக்காரு அப்படின்லாம் இவ்வளோ சொல்கிறார். மற்ற அசுரர்கள்லாம் சண்டை கூட போடுறாங்க. அந்த சண்டை பல நாள் நடக்குதான். பலி சக்கரவர்த்தி வந்திருக்கிறது விஷ்ணு தான் தெரிஞ்சு மற்ற அசுரர்கள் சும்மா இருக்கிறதில்ல, சண்டை போடுறாரு. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, இல்லை வந்திருக்கிறது விஷ்ணுவாக இருந்தால் கூட என்னை கேட்டு வந்ததுக்குனால நான் பெரும் புண்ணியம் பண்ணியிருக்கேன், நான் கொடுத்து வச்சுருக்கேன், அதனால் அவர் கேட்குற 3 அடி நிலத்தை நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு பூஜை பண்ணுறாரு. எப்போவுமே வந்த பிராமணனை ஒரு இடத்துல உட்கார வச்சு அவர் காலெல்லாம் அலம்பி அர்க்கியம் கொடுத்து அந்த வேலையெல்லாம் செஞ்சப்புறமா தான் தான தர்மம்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறாரு, அந்த வாமனரோட காலை கழுவுறாரு. அப்படி கழுவும்போது அந்த வந்த தண்ணி தான், அந்த தூய நீர் தான் கங்கையாக மாறித்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கங்காதேவிக்கு திருமாலின் திருவடிகளை கழுவியதால் வந்த நீர் தான் கங்கா நீர். அதனால தான் நம்ம அதை அவ்வளோ ஒரு முக்கியமாக நம்ம கருதுகிறோம். இன்னும் ஒன்று, புண்ணிய நதிகளில் கங்கை நதி ரொம்ப ரொம்ப புண்ணியமான நதின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ராமாயண காலத்துலேயும் சரி மகாபாரத காலத்துலையும் சரி கங்கையோட முக்கியத்துவம் அவ்வளோ நல்லா இருக்குது. ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா குஹன் சந்திப்பு கங்கை கரையில் தான் நடக்குது. அதே போல் பரதன் குஹனை மீட் பண்ணி குஹன் மூலமாக ராமனை சந்தித்த இடமும் ஒரு கங்கை கரை தான். ஸோ கங்கை கரை ரொம்ப ரொம்ப இந்துக்களுக்கு ஒரு முக்கியமான இடம். இதெல்லாம் படிக்க ஆரம்பித்தோன்னே எனக்கும் கங்கையை பார்க்கணும், ஆஸ் எ ஹிந்துவாக நம்ம கங்கையை பார்க்கணுன்னு நாங்கள் முடிவு பண்ணி நாங்கள் கங்கை கரைக்கு போனோம். ஆனால் போன நேரம் அன்றைக்கி கங்கா ஆரத்தி நடக்கலை. நான் போனேன், அது ரொம்ப அன்றைக்கி மழை பெஞ்சதுனால கங்கை ஃபுல்லாக வெள்ளம் புரண்டு ஓடுது. படிக்கட்டில் ஜனங்க உட்காந்து அந்த கங்கா ஆரத்தி பார்க்க முடியாது அப்படிங்கிறனால அந்த கங்கை ஆரத்தி கேன்சலே பண்ணிட்டாங்க. ஆனாலும் எங்களுக்கு கங்கையில் எப்படி குளிக்காமல் இருக்க முடியும்னு நாங்கள் கட்டாயம் குளிச்சே ஆகணுன்னே எங்களை ஹசி காட்டுன்னு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த ஹசி காட்டு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் லாட்ஜ் இருந்த இடம் ஹரிச்சந்திரா காட்டை தாண்டி நாங்கள் போக வேண்டியதாக இருந்தது. அந்த ஹரிச்சந்திரா காட்டு ஏன் கங்கை கரை அவ்வளோ முக்கியமாக சொல்கிறாங்க அப்படின்னா, ஹரிச்சந்திரா காட்டு பார்த்தோன்னே எனக்கு ஹரிச்சந்திரனோட கதை நினைவுக்கு வந்தது. ஹரிச்சந்திரன் எவ்வளோ ஒரு உத்தமமான ராஜா. அவர் ஒரு ராஜாவாக இருந்து வெட்டியானா கங்கை கரையில் அந்த ஹரிச்சந்திரா காட்டில் வேலை செஞ்சு அதுக்கப்புறமா அவர் அந்த சாப விமோச்சனம் பெறார் அவர். ஸோ எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கங்கை கரை மாதிரி ஒரு வசத்தியான ஒரு நதி இல்லவே இல்லை. கங்கை கரையில் தான் பிரதீப மகாராஜா கங்காதேவிக்கு நான் கண்டிப்பாக உன்னை மருமலாக ஏற்கிறேன் அப்படின்னு அவர் அதில் பண்ணுறாரு. அதே போல் கங்கை கரையை சாட்சியாக வச்சு தான் பரதன் அவரோட பாத அந்த
குறடுகளை வாங்கிட்டு போய் சிம்மாசனத்தில் வச்சு அவர் ஆட்சி புரிகிறார். அப்பேற்பட்ட கங்கா நிஜமாகவே சொல்கிறேன், கதையிலலாம் விவரிக்கிற மாதிரியே ரொம்ப பெருசாக இருந்தது. ஒரு எண்டில் நின்னா இன்னொரு எண்டை பார்க்க முடியல, அவ்வளோ பெருசு. அதே போல் அலகாபாத் போனோம்னா அந்த கங்கா, யமுனா, சரஸ்வதி அந்த 3 நதிகள் சங்கமிக்குது பார்த்தீங்களா, அதுவுமே பெரிய ஒரு பெரிய பெரிய கரை காண முடியாத ஒரு பெரிய சங்கமம். அதுலேயும் வருது திரிவேணி சங்கமத்தை கூட ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. சீதாதேவி வந்து தன்னோட ஜடையை வந்து அந்த 10 மாதம் ராவணனோட அரண்மனையில் இருந்து, அதாவது அசோகவனத்தில் இருந்து சிறை மீட்டு கொண்டு வரும்போது ராமர் வந்து தன்னோட கையாலேயே அவளோட பூமுடின்னு சொல்லுவீங்களே நீங்களாம், அந்த மாதிரி பூமுடி கொடுத்து திரிவேணி சங்கமத்தில் அவங்களுக்கு அந்த அந்த கிரமம் நடத்துகிறார். திரிவேணி சங்கமத்தில் எவ்வரி சுமங்கலிகள் போய் தம்பதி சமேதமாக போய் அந்த 3 நதிகளுக்கு வந்து பூஜை செஞ்சுட்டு தலையோட நுனியில் வந்து கலிபுருஷன் இருக்காராம். ஏன் வந்து அதை வெட்ட சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போ அடிக்கடி ஸ்டைலுக்காக வெட்டிக்கிறோம். ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது என்னென்னா, ஒரு முறை கூட அதாவது குழந்தைங்களுக்கு அந்த முதல்ல ஒரு 3 மொட்டை எடுக்கிறாங்க இல்லையா, அதுக்கப்புறமா பெண் குழந்தைங்களுக்கு சர்வ நிச்சயமாக நம்ம முடியை கட் பண்ணக்கூடாது. அப்படி முடியை கட் பண்ணுறதா இருந்தால் திரிவேணி சங்கமத்தில் மட்டும்தான் கணவன் அனுமதியோடு கணவனது கையாலேயே அவங்க வந்து அழகாக அதை வெட்டி அதை வெத்தலை மேலே வச்சு அதை வந்து அந்த பிரயாக்ராஜில் விடுறாங்க, தட்சணையோடு விடுறாங்க. நாங்கள் போனப்போ கங்கா நதி ஆர்ப்பரித்து நிஜமாகவே ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரை தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த கங்கைக்கு வந்து நான் மனசார வேண்டிக்கிட்டேன், அப்பா இந்த கரையில் தான் சந்தனு மகாராஜா உட்காந்துருப்பாரா, பிரதீபன் வந்து உட்காந்துருப்பாரா, அதே போல் பீஷ்மர் வந்து இந்த கங்கை கரையை தான் அங்கங்கே தடுப்பணை கட்டி தன்னோட வீரத்தை நிரூபித்தாரா. மகாபாரதம் கதைகள் வந்து கங்கை கரையை ஒட்டி தான் நடக்குது. கடைசியாக அவங்க மகாபாரத போர் முடிஞ்சப்புறமா கூட கங்கை கரையில் நீத்தார் கடன் கொடுத்தாருன்னு வருது. அதே போல் பகீரதன் வந்து பாகீரதி கங்கையை இறக்கி கொண்டு வராரு இல்லையா, அப்படி கொண்டு வரும்போது அவனுடைய மூதாதையர்கள் ஒரு 1000 பேர் இறந்துருப்பாங்க. அந்த 1000 பேரோட அவர் மோட்சத்துக்கு போகாமல் இருக்காங்க. அந்த 1000 பேரும் அந்த 1000 பேரோட அஸ்தியை வந்து கங்கை கரையில் கரைச்சதா வரலாறு வருது. பகீரத பிரயத்தனம்லேருந்து ஆரம்பித்து ராமாயணம், மகாபாரதம் எல்லாம் பண்ணி அந்த கங்கை கரை அவ்வளோ அழகாக இருந்தது. நிச்சயமாகவே அந்த கங்கைக்கு இருக்கிற செழிப்பு வந்து எந்த ஆறுக்குமே இல்லைன்னு தான் சொல்லணும். அதே போல் நாங்கள் போனோமா, அன்றைக்கி ஈவினிங் கங்கா ஆரத்தியே நடக்கலை. எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம். தினம் நம்ம டிவியில் பார்க்குறோம், ஆனால் ஒரு நாள் கூட கங்கா ஆரத்தி நேராக பார்க்க பாக்கியம் கிடைக்கலையேன்னு எனக்கு அப்படியே அழுக பொங்கி பொங்கி வருது. நான் அழுதுகிட்டே தான் வந்தேன். கங்கை கரையில் நின்று ஒரு கங்கா ஆரத்தி பார்க்குறதுக்கு ஒரு கொடுப்பினை இல்லையே தாயே, நான் என்ன பாவம் செஞ்சேன், என்ன இப்படி ஒரு நிலைமைக்கு என்னை கொண்டு வந்துட்டு உங்கள் கங்கா ஆரத்தி நான் பார்க்க முடியல, கங்கா மாதா கங்கா மாதா கங்கா மாதான்னு எனக்கு கண்ணில் அப்படியே தழும்புது. கங்கா ஆரத்தி பார்க்கலன்னு யாராவது ஃபோன் பண்ணி கேட்டால் கூட, எப்படி நம்ம கங்கா ஆரத்தி பார்க்காம போனோம், நம்ம என்ன பூர்வ ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சுருப்போம், ஏன் இப்படி கங்கை கரையில் வந்து குளிக்க முடிஞ்சுது. அதே போல் முன்னோர்களுக்கு பித்தர்கள் கடன், நீத்தார் கடன் அதெல்லாம் செஞ்சோம். ஆனால் இந்த கங்கா ஆரத்தி மட்டும் பார்க்கல, எனக்கு மனசு ஆறவே இல்லை. அந்த வேலையெல்லாம் முடிஞ்சு நாங்கள் அன்றைக்கி மறுநாளைக்கு நாங்கள் பிரயாக்ராஜ் போயிட்டோம். அங்கே போன உடனே சொன்னாங்க, கங்கா ஆரத்தி அங்கே பார்க்கலன்னா பரவாயில்ல, வாங்க உங்களை இங்கே கூட்டிகிட்டு போவோம், பிரயாக்ராஜ்லேயும் கங்கா ஆரத்தி நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த திரிவேணி சங்கமத்தில் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் எல்லோரும் போல் அந்த கட்டை ஒன்று போட்டிருந்தாங்க, கட்டை கட்டியிருந்தாங்க. அந்த இடத்துல நின்று அவங்க விளக்கெல்லாம் ஏற்றுறோம். அவங்க பார்க்குறாங்க, அப்படி ஒரு காற்றடிக்குது. நாங்கள் போனது ஒரு செப்டம்பரில் தான். அப்படி ஒரு காற்றடிக்குது. எப்படி இது இப்படி தீபம் வந்து அணையாமல் எரியுதுன்னு தெரியல. எல்லாம் ஏற்றுறாங்க, டப்பு 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 ஏற்றுறாங்க. எனக்கு அப்படியே சரி பரவாயில்ல, அங்கே பார்க்கலனாலும் கங்கா மாதா எனக்கு இங்கே பார்க்கறதுக்கான வாய்ப்பு கொடுத்துட்டேன் நீ அப்படின்னு நான் சந்தோஷத்தோடு இப்படியே வேண்டிட்டு நின்னேன். அந்த கங்கா ஆரத்தி எடுக்கிறவரில் ஒருத்தர் என்ன நினச்சாருன்னு தெரியல, என்னை கூப்பிட்டார். எங்கேருந்து வரீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டார் ஹிந்தியில். நாங்கள் சொன்னோம் தமிழ்நாடுன்னு சொன்னோடனே அந்தராவுன்னு எங்களை கூப்பிட்டு அந்த கங்கா ஆரத்தியை பண்ணுறது அவ்வளோ பெரிய இது பார்த்துருக்கீங்களா, தூப தீபம் பண்ணுற பெரிய அடுக்கு தீபம்
அவ்வளோ பெரிய அடுக்கு தீபத்தை என் கையில் கொடுத்து நீங்கள் பண்ணுங்கன்னாரு பாருங்க. அங்கே உச்சக்கட்ட வேகத்தில் வந்து அவங்க அடிக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு பஜனா குரூப்பு, கங்கா மாதா பாட்டு பாடிக்கிட்டே பஜனை அடிச்சுக்கிட்டே அந்த ஜனங்க கண்ணே இமைக்காமல் அந்த கங்கா ஆரத்தியை அப்படி ஒரு பக்தி பரவசத்தோடு பார்த்தாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 3 5 நிமிஷம் நடந்திருக்கும். அதை எங்களுக்கு கொடுத்தாங்க பாருங்கள் அந்த வாய்ப்பை. நான் உண்மையில் நான் சொல்கிறேன், நான் அப்போ தான் நினச்சேன், ஓ உனக்கு அங்கே இல்லாட்டி பரவாயில்ல, நான் உனக்கு இங்கே கொடுக்குறேன்னு கங்கா மாதா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கங்கா ஆரத்தி நான் இது பண்ணவுடனே எனக்கு அன்னைக்கு அடைஞ்ச சந்தோஷம் வந்து அளவே இல்லை. சரி நாமளும் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா நம்ம மகாபாரதம் படிக்க முடியாது, அதை கங்கைக்கரையை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். இந்த மகாபாரத கதை நமக்கு என்ன சொல்லுது? ஹரிச்சந்திர காட் பார்த்தாக்கன்னா ஆணவத்தை விட்டுறணும். ஹரிச்சந்திரக்கு ஆணவமே கிடையாது. ஆனாலும் ஒரு மன்னனாக இருந்து வெட்டியானாக இருந்து கடைசியாக சாப நிவர்த்தி பெறுறார். அதே போல் சந்தன மகாராஜா அவர் எப்படி இருந்தார், பிரதீபா மகாராஜா எப்படி இருந்தாங்க. கங்கைக்கரையில் வந்து அவ்வளோ குழந்தைகள் இருந்தும் திரௌபதிக்கு ஒரு குழந்தை கூட நிலைக்கல. நீத்தார் கடன் பண்ணுறது எல்லாமே நினச்சி பார்க்கும்போது இப்பேற்பட்ட கங்கா நதியை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சதுன்னா நீங்களும் கங்கா நதியை போய் பாருங்கள். கங்கை வந்து நம்ம அவசியம் பார்க்க வேண்டிய ஒன்று. ஏன்னா இம்மையிலும் மறுமையிலும் அது வாமனரோட பாதத்தை திருவடிகளை வந்து துவட்டி அந்த நீரால் வந்த கங்கையை வந்து நம்ம அவசியம் பார்க்கணும். அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க, எப்பேற்பட்ட பாவங்களையும் போக்க வல்லது, நினைத்த மாத்திரத்திலே எப்பேற்பட்ட பாவங்களையும் போக்க வல்லதுன்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட கங்கா மாதா வந்து ராமாயண மகாபாரதத்தோட தொடர்புடைய ஒரு கங்கை நதியை வந்து நீங்கள் அவசியம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி கேட்டுக்கிறேன். கதை பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.